நான் முதலமைச்சரா வந்துட்டேன், நான் முதலமைச்சரா பொறுப்பேற்றுக்க போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சங்கிலி பறிப்பு திருடர்களும் ஆந்திராவுக்கு ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்தாங்க ஜெயலலிதா. 24 மணி நேரத்துக்குள்ள அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய மனைவியினுடைய கழுத்துல இருந்த தாலி சாட்டை அறுத்துட்டு போய் ஒரு சங்கிலி பருப்பு திருடன் ஜெயலலிதாவுக்கு சவால் விட்டு காமிச்சான். அவ்வளவு மோசமான சூழல்ல தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு இல்ல. எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி காலத்துல பட்டாக்கத்தி ரவுடிகள்லாம் நடுத்தருவில் நின்றுகிட்டு கேக் வெட்டி கொண்டாடிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரியான சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாட்டில் இல்ல. அதையும் தாண்டி டாக்டர் சுமந்த் பேசும்பொழுது அவருடைய ஆசைகள், யூகங்கள், விருப்பங்கள் எல்லாத்தையும் அவர் ஒப்பீனியனா கிரியேட் பண்றதுக்கு முயற்சி பண்ணாரு. அதாவது அந்த தம்பி ஒரு பையன் படிக்காம பாதிலே விட்டுட்டு போயிட்டு வந்த தம்பினாலதான் இங்க திமுக ரொம்ப வின் பண்ற. ஏங்க பாஜகன்னா அது மோடியோட அடையாளம் இல்லையா? அப்ப மோடியை வீழ்த்தினது தானே திமுக. 2019 எப்படி வீழ்த்தினாங்க, 2024 எப்படி வீழ்த்தினாங்க? அதனால நீங்க யார வேணுமாலும் இப்ப கூட்டுவாங்க. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவருடைய கட்சியை காப்ப அவர் தலைமையில இருப்பாரா இருக்க மாட்டாரா, அந்த பகுதி அதிமுகவை காப்பாத்துவாரா அப்படிங்கறதே மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவர் முதல்ல இருக்கட்டும், கட்சியை காப்பாத்திக்கிட்டோம், தொண்டர்கள்கிட்ட நம்பிக்கையை பெறட்டும். இங்க யாரும் உங்களுடைய தலைமைத்துவத்தை கேள்வி கொடுத்து வெளில போறக்கூடிய ஆட்களாக யாரும் இல்ல, கூட்டணி கட்சிகள் உட்பட. அதனால எடப்பாடியினுடைய தலைமையே கேள்விக்குறியாக இருக்கும் பொழுது அவர் தலைமையில ஒரு கூட்டணி வருது அப்படின்னு சொன்னா அது 8வது அதிசயமா இருக்கும். அது தேர்தல் நேரத்திலையும் நம்ம பார்ப்போம்.